இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி யூஸ் பண்ற இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சென்டென்ஸ் பேசுற மாதிரி நான் சொல்லித்தர போறேன். இங்கிலீஷோட நீங்க என்ன பண்ணலாம், தமிழும் கத்துக்கலாம். ஈஸியா டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸை நீங்க கத்துக்கலாம். நான் சொல்லும்பொழுது கூடவே நீங்க இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க, தமிழ்லையும் சொல்லுங்க, உங்களுக்கு ஈஸியா வரும். அது இல்லாம நீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க கிராமரும் கத்துக்கலாம், இங்கிலீஷ் தமிழ் சென்டென்ஸும் நீங்க கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட். கேனுடைய பாசஸ் தான் குட். அதை வச்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணோம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியுமா? உங்களால் அவரை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம். Could you get in touch with him? Could you get in touch with him? தொடர்பு கொள்ளதான் டச் வித் ஹிம். எனக்காக ஒருவரை ஒரு வரைபடத்தை வரைய முடியுமா? எனக்காக ஒரு வரைபடத்தை வரைய முடியுமா? ஒரு டிராயிங் படி கொடுக்க முடியுமா அப்படி கேட்கலாம். நம்ம ஒரு மேப் போட்டு கொடுக்க முடியுமா அப்படி எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம். அது could you draw, வரைகிறது draw a map for me. மேப் வரைபடம், for meனா எனக்காக, for meனா எனக்காக. அவனால் மேலும் நடக்க முடியவில்லை. இப்போ நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நடந்து வந்துட்டே இருக்கோம், டக்குன்னு என்னால் நடக்க முடியல. டெய்லி யூஸ் பண்ண சென்டென்ஸ் இது. என்னால் நடக்க முடியல, இன்னும் கொஞ்சம் தூரம் என்னால் நடக்க முடியலை அப்படின்னு. இல்லை அவளால் நடக்க முடியல, இல்லை அவனால் நடக்க முடியவில்லை சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ் தான் இது. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? He could not walk any further. இன்னும் மேலே நடக்க முடியல. He could not walk any further. She could not walk any further. அவளால் மேலும் நடக்க முடியவில்லை. என்னால் மேலும் நடக்க முடியவில்லை. I can't. I can't. I could not walk any further. அப்போ என்னால் மேலும் நடக்க முடியவில்லை. அப்போ she could not, இந்த இடத்துல she could not walk any further. அப்போ என்ன வரும்? அவளால் மேலும் நடக்க முடியவில்லை. இது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான். நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், என்னால் நடக்க முடியலப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க முடியல. அதுதான் இது. He could not walk any further. She could not walk any further. I could not walk any further. தமிழ் எப்படி? அவனால் மேலும் நடக்க முடியவில்லை, அவளால் மேலும் நடக்க முடியவில்லை, என்னால் மேலும் நடக்க முடியவில்லை. என்னால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி? இப்போ என்னால் அவரை புரிஞ்சிக்கவே முடியல. I could hardly understand him. இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், முடியவில்லைன்னா குட் நாட் தானே இங்கே வரணும். கிடையாது. ஹார்ட்லின்னும் போது அரிதாக, என்னால் அது நெகட்டிவ், என்னால் அவரை புரிஞ்சுக்கவே முடியல சொல்லும்போது நம்ம ஹார்ட்லி யூஸ் பண்ணலாம். ஐ குட் ஹார்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். இந்த ஹிம் இடத்துல ஹர், ஹெச்ஆர் வந்தால் அவளால், அவளை. ஐ குட் ஹார்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹர்னா என்னால் அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவ்வளோதான். அதாவது ஹார்ட்லின்னா முடியவில்லை என்றது தான். could hardly understand him. அதே போல தயவு செய்து என் வழியை விட்டு வெளியேற முடியுமா? என்னை விட்டு போக முடியுமா? என் இடத்த விட்டு நீங்கள் போங்க. பிரச்சனை ஏதாவது நம்ம சொல்லுவோம், என்னை விட்டு போங்க, இடத்த விட்டு நீங்கள் போய் கிளம்பிடுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்க சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லுவோம் நம்ம? could you please move out of my way. என் இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்க. could you please move out of my way. என் வழியை விட்டு வெளியேற முடியுமா? தயவு செய்து ப்ளீஸ். மூவ் அவுட் ஆஃப் மை வே, வழி, வேன வே, வழி, விட்டு வெளியேற, மூவ் அவுட் ஆஃப், வெளியேற முடியுமா? நான் இன்னும் ஒரு காஃபி குடிக்கலாமா? நான் இன்னொரு காஃபி சாப்பிடலாமா? இது டெய்லி யூஸ் பண்ணுறது தான் இது. could I have one more coffee. இன்னொரு காஃபி நான் குடிக்கலாமா? could I have one more coffee. உங்கள் வேலையில் நான் உங்களுக்கு உதவி இருக்கலாம். உங்களுடைய வேலையில் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்? I could have helped you with your work. உங்கள் வேலையில் தான் with your work. I could have helped. ஹெல்ப் பண்ணுறது என்னது? உதவுறது தான் ஹெல்ப் பண்ணுறது. I could have helped you with your work.
நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னால் நன்றாக நீந்த முடியும். நம்ம சாதாரண பேசும்போது சொல்லுவோம், நான் சின்னப்போ நான் நல்லா நீந்துவேன், நல்லா ஸ்விம் பண்ணுவேன். நம்ம சொல்லுவோம்ல, சின்னப்போ நான் ஸ்விம் பண்ணுவேன், நான் சின்னப்போ நல்லா டான்ஸ் ஆடுவேன். அதை போல் சொல்கிற டெய்லி யூஸ் பண்ண சென்டென்ஸ் பாருங்கள். நான் சிறுவனாக இருந்தபோது என்னால் நன்றாக நீந்த முடியும். I could swim well when I was young. I could swim well when I was young. நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்ல முடியுமா? நான் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? டெய்லி யூஸ் பண்ணுறதா இது. நம்ம கேட்போம் என்னத்துல, நான் எந்த பக்கம் போகணும் ப்ளீஸ் அது சொல்லுங்க. அது சொல்கிறது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? Could you tell me which way I should go? நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்ல முடியுமா? Could you tell me which way, எந்த வழி, I should go, எந்த வழியில் நான் போகணுன்றதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்களால் என்னை ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முடியுமா? உங்களால் என்ன ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போக முடியுமா? Could you give me a ride to the railway station? Could you give me a ride to the railway station? ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், ரயில் நிலையம். இதே இடத்துல நம்ம பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட் சொல்றேன். Could you give me a ride to the bus stand? அப்ப எப்படி வரும்? உங்களால் என்னை பேருந்து நிலையத்திற்கு, பஸ் ஸ்டாண்டு கூட்டிட்டு போக முடியுமா உங்களால? அப்படி கேட்கறோம் நம்ம. பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோ. இப்போ நம்ம தனியாக நடந்து போக முடியாது, அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்றது. உங்களால் என்னை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்ல முடியுமா? எப்படி சொல்லுவோம் நம்ம? Could you give me a ride to the bus stand? Could you give me a ride to the bus stand? உங்களால் என்னை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்ல முடியுமா? வினாடி வினாவை யாராலும் தீர்க்க முடியவில்லை, இந்த பசிலை யாராலும் சால்வ் பண்ணி கொடுங்களேன் அப்படி நம்ம கேட்போம் டெய்லி. அப்போ வினாடி வினாவை யாராலும் தீர்க்க முடியவில்லைன்றது no one could solve the puzzle. யாராலையும் அதை சால்வ் பண்ண முடியல. no one could solve the puzzle. எனக்கு பதிலாக நீங்கள் இதை செய்ய முடியுமா? ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், நம்மளால செய்ய முடியல, அதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, உங்களால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அது எப்படி சொல்லுவோம்? Could you do this instead of me? Could you do this instead of me? எனக்கு பதிலாக நீங்கள் இதை செய்ய முடியுமா? Could you do this instead of me? எனக்கு பதிலாக இது, நீங்கள் இதை செய்ய முடியுமா? Could you do this instead of me? I hope the video was useful. Thank you.